Hybrid Active Directory Cloud and Identity. On-premises Active Directory is required. Azure AD Connect is required. What is Azure AD Connect? To connect through Entra, that is called as Azure AD Connect. Once it is connected, you'll do the sync. Once that sync is done, then you can join the devices directly to hybrid join, and the GPO dependency is available. Kerberos, NTLM, that is a traditional old method, and VPN-based authentication is required. If you are using my Microsoft ID authentication, everything is based on passwordless feature, conditional access. Dinesh, sorry, சொல்லுங்க. a small doubt. சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றீங்களா ஹைபிரிட் ஏடி ஜாயின் சொல்றீங்களா? இப்போ ஹைபிரிட் ஏடியே கிடையாது. இப்போ வந்து கிளவுட்ல ஒரு ஏடியே கிடையாது எங்களுடைய ஆபீஸ்ல. ஆமா, that is Entra join, Azure join. Entra joined ID அல்ல Azure joined ன்னு போடுவீங்க. அது போட்டா போதும். அங்க வந்து நான் அஷூர்ல வந்து ஒரு ஏடி வச்சிரல அப்படின்னா இது மட்டும் போதும் சொல்றீங்க நீங்க? இது ஒண்டி இது போதும். நீங்க டொமைன் ஜாயின் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் abc.com, abc.comக்கு நீங்க மொபைல் எப்படி ரெஜிஸ்டர் டிவைஸ் ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஒர்க் ஸ்கூல் அக்கௌண்ட் போயிட்டு லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்றீங்க ஒன் வே. இல்லைன்னா கம்பெனி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு கம்பெனி போர்ட்டல் போயிட்டு சைன்இன் பண்ணிட்டு அதுல ரெஜிஸ்டர் பண்றீங்க. அதர் வே. தேர்ட் வே, ஜஸ்ட் ரெஜிஸ்டர். லாகின் பண்றப்போ ரெஜிஸ்டர் ஒர்க் ஸ்கூல் அக்கௌண்ட் சொல்லி ரெஜிஸ்டர் பண்றீங்க. டிப்ளாய்மெண்ட் பண்றப்ப ஓஎஸ் டிப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப. புரியுதுங்களா? புரியலையா? ஓகே, புரியுது. இப்போ ஓரளவு புரியுது. மேபி திரும்ப ஃபியூச்சர்ல இத நீங்க லைவா காட்டுறப்ப மேபி கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல பண்ணிட்டா இப்போ இந்த ஜீரோ டெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எனேபிள் ஆயிடும், அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, ஜீரோ டெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எனேபிள் ஆயிடும். அதுல ஜீரோ டெஸ்ட் எனேபிள் ஆச்சுனாக்கா VPN இஸ் நாட் ரிக்வயர்ட். ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னாவே போதும். சிஸ்டம் இல் அவைலபிள் அந்த நெட்வொர்க், we can manage the device. இன்க்ளூடிங் அது மொபைலா இருந்தாலும் சரி இல்ல லேப்டாப்பா இருந்தாலும் சரி? ஆமா. ஓகே. எல்லா டேட்டா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன் கிளவுட். That's the reason clearly said cloud native is software as a service which we are using via Microsoft. All infrastructure, everything is managed by Microsoft. We are only using the services. Microsoft gives us assurance 99.9% உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப் அண்ட் ரன்னிங். எதுக்கு? ஒரு ரீஜன்ல 3 சர்வர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் we have 3 servers. One is Chennai, one is Mumbai, one is Hyderabad. ஓகேங்களா? ஓகே. No VPN dependency if you are using software as a services. Main thing. ஓகே, புரியுதுங்களா? புரியுது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ வந்து இப்போ என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து இப்போ யாராருக்கெல்லாம் இன்டியூன் லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து இதெல்லாமே பண்ண முடியும், கரெக்டா? ஆமா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க ரெடி பண்றப்போ லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி. எல்லா இன்டியூன் நீங்க என்ன டிவைஸ் வரணும்னா இன்டியூன் லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி. அந்த இன்டியூன் லைசன்ஸ் இருந்தாதான் அந்த டிவைஸ் என்ரோல்மெண்ட்டே ப்ரோசஸ் ஆகும், சக்சீடட். இன்டியூன் லைசன்ஸ் இல்லைனாக்கா உங்களுக்கு டிவைஸ் என்ரோல்மெண்ட் ப்ரோசஸ் ஆகாது. ஓகே, இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து இன்டியூன் லைசன்ஸ் இருக்கு, அந்த யூசருக்கு வந்து லேப்டாப்பும் இருக்கு, மொபைல் வந்து அவருடைய ஓன் மொபைல் தான் இருக்கு. அப்ப இந்த பாலிசி வந்து இப்ப லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில கொடுத்துருப்போம், மொபைல் வந்து அவருடைய ஓன் மொபைல். அப்ப ரெண்டுத்துலயுமே இந்த பாலிசி அப்டேட் பண்ண முடியுமா? ரெண்டுத்துலயும் இந்த பாலிசி அப்ளேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் இஸ் கம்பெனி ஓன், அதுல ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, யூ கேனாட் காப்பி த டேட்டா. உங்களை ஃபுல்லா மானிட்டர் பண்ணுவோம். பேக்ரவுண்ட்ல நீங்க என்னென்ன செய்றீங்களோ எல்லாமே எங்களுக்கு ரெக்கார்டு தெரியும், எல்லாமே நாங்க பாத்துக்கலாம் ஆஸ் அட்மின். ஓகே, மொபைல் டிவைசஸ்ல இட் இஸ் தட் இஸ் பர்சனல் டிவைஸ். அது தட் இஸ் கால்ட் பிரிங் யுவர் ஓன் டிவைஸ். அதுல 2 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஒன் இஸ் ஒர்க் ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைல். ஒர்க் ப்ரொஃபைல் ஒண்டி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பர்சனல் ப்ரொஃபைல we are not going to implement any restriction, we are not going to manage any. அந்த டிவைஸை 2ஆ பிரிப்போம். ஒர்க்குக்கு யூஸ் பண்ணீங்களா இட் இஸ் ஒர்க் ப்ரொஃபைல், பர்சனலா யூஸ் பண்ணீங்களா இட் வில் பி பர்சனல் ப்ரொஃபைல். பர்சனல் ப்ரொஃபைல்ல எந்த பாலிசியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் திரும்ப அதே क्वेश्चन தான் வரேன். அந்த இன்டியூன் ஒரு லைசன்ஸ்ல ஒரு யூசர் இருக்காரு, அந்த ஒரு யூசருக்கு ரெண்டுமே நான் பண்ண முடியும். தட் மீன்ஸ் லேப்டாப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். மொபைல்ல வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கு நம்ம தனியா ஏதாவது ஆப் போடணுமா?
இல்ல ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசி போடுவோம் நம்ம இன்டியூன்ல. தட் இஸ் எம்ஏஎம். ஓகே. எம்ஏஎம்ல ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசி போடுவோம். ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசியில் என்னென்ன அப்ளிகேஷன் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒன் நோட்டு, ஷேர் பாயிண்ட், இதெல்லாம் ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசியில வந்துடும். ஓகே. அந்த ஆப் ப்ரொடெக்ஷன் பாலிசி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, இல்ல நீங்க கூகுள் ஸ்டோர் போயிட்டு வேற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா கூட அந்த அப்ளிகேஷன் அலோவா இருந்தா தான் இன்ஸ்டால் ஆகும். தட் இஸ் த ரீசன் ஐ கிளியர்லி சைட் உங்களுக்கு 2 ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபைல் வில் பி பர்சனல், ஒரு ப்ரொஃபைல் வில் பி ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட். ஓகே. ஓகே. ஒன் மோர் திங், இப்போ வந்து நீங்க லேப்டாப்ல ப்ரௌஸ் பண்றதும் கேட்ச் பண்ண முடியுமா? எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ஆஸ் எ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். நீங்க எஸ்பெஷலி பிகர் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்கன்னாக்கா ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எங்க போறீங்க, A to Z வில் பி ரெக்கார்டட். இன்கேஸ் இப்போ ஒரு ஃபைல் ஒருத்தருக்கு அனுப்புறாருன்னா, ஒரு மெயில் ஐடில இருந்து இன்னொரு மெயில் ஐடிக்கு ஃபைல் அனுப்புறாருன்னு பார்க்க முடியும். அதே வந்து உங்ககிட்ட அப்ளிகேஷன் Zscaler இருக்கா? Zscaler இல்ல. ஓகே. பியாண்ட் ட்ரஸ்ட் இருக்குங்களா? பை டிஃபால்ட் எதனா இன்ஸ்டால் இருக்கா? இல்ல, என்கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வில் பி எனேபிள். அதெல்லாம் எதுவுமே இல்லைனாக்கா உங்களுக்கு எதுவுமே மானிட்டர் ஆகல. ஓ, இப்போ தனியா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா அப்போ? அது 2 தனி லைசன்ஸ். ஓகே. ஓகே, தேங்க் யூ. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. கிளவுட் நேட்டிவ் என்னென்ன கான்ஃபிகர் பண்ணலாம்? SCCM, GPO, scripts, manual builds. Everything will be migrated to auto provision. Once எல்லாமே மூவ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு இன்டியூன்ல அது ஆட்டோ பைலட் கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல் வந்துடும். ஓகேங்களா? இன்டியூன்ல என்னென்ன பண்ணலாம்? கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல், கம்ப்ளைன்ஸ் ப்ரொஃபைல், Windows 32 app deployment, MSI deployment, exe will be converted to Intune file. From DMG file we can deploy for Mac OS. PKG can be deployed for Mac OS or Apple devices. Android for APK. இதெல்லாமே deploy பண்ணலாம். Apart from that, single console access. உங்களுக்கு எல்லாமே everything will be single console. Like admin.microsoft.com or intune.microsoft.com or intune.cloud.microsoft.com. நீங்க intune.microsoft.com அடிச்சாலும் by default it will be routed. Organization ஃபுல்லா cloudல இருக்குதுன்னா it will automatically be routed to cloud. Especially all the any organization everything is hosted in US. எல்லாமே pointing to cloud வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? பாலிசி இம்ப்ளிமெண்டட் டிப்ளாய். ஜீரோ டெஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எதுக்கு வருதுனாக்கா, நாங்க இங்க ஜீரோ டெஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா MFA இன்வால்வ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க சிஸ்டம்ல லாகின் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் MFA தான் கேட்கும். மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் மல்டி ஃபேக்டர் அத்தான்டிகேட்டர். ஓகே, அதுல நீங்க அத்தான்டிகேட் பண்ணாதான் நெக்ஸ்ட் எல்லாமே ஐடென்டிட்டிஸ், கண்டிஷனல் ஆக்சஸ் எல்லாமே அவைலபிள் அண்ட் it will be available for the Intune. புரியுதுங்களா? தினேஷ், சாரி, ஒரே கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்லைட் மட்டும் பின்னாடி போங்களா ஒரே நிமிஷம். ரெண்டுமே ஒரே ஸ்லைட் தான், கலர் தான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பாருங்க. இல்ல புரியுது. இப்போ இதுல சொல்றீங்க கிளவுட் நேட்டிவ் கீழ போட்டுக்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னென்ன சப்போர்ட்டட்னு காட்டிக்கிறேன். இல்ல எனக்கு அந்த வேர்ட் தான் வேணும் ஆக்சுவலி. ஹைபிரிட் AD டிவைசஸ் ஆர் transition to cloud native and Intune manage சொல்றீங்களா? Correct. So hybrid AD na it combines both on-premise AD plus Intune managed. So ரெண்டு பாலிசியுமே அங்கே அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ இன்டியூனில் இருக்கும்போது ஜீரோ ட்ரஸ்ட் ஃபீச்சர்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், ஆக்சுவலி என்ன அட்வான்டேஜ்? ட்ரான்சிஷன் பண்ணுறது எதுக்குனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ்லி எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம், எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஆன் ப்ரெமிசஸ். கரெக்டுங்களா? ஓகே. இல்லை, எவ்ரிதிங் ப்ரீவியஸ்லி ஆன் ப்ரெமிஸில் இருக்கிறது ஜஸ்ட் அன் AD ஜாயிண்ட். அப்போ வந்து க்ளவுட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அது புரியுது எனக்கு. ஹைப்ரிட்னா என்னால் ஆன் ப்ரெமிஸ் ஃபீச்சர்ஸே யூஸ் பண்ண முடியும், க்ளவுட் ஃபீச்சர்ஸையும் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும், ஈவன் த ஜீரோ ட்ரஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஹைப்ரிட்லேருந்து க்ளவுட் நேட்டிவ் போகணுன்றது என்ன ரீசன் ஆக்சுவலி? நீங்கள் க்ளவுட் போனீங்கன்னா ஹார்ட்வேர் எல்லாம் மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுறீங்க? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சர்வர் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதுக்கு ஒரு சர்வருக்கு ஒரு இன்னொரு சர்வர் பேக்கப் வைக்கிறீங்க, அந்த பேக்கப்புக்கு இன்னொரு பேக்கப் வைக்க, கரெக்டுங்களா? கரெக்ட். ஆமாம். அப்போ நீங்க எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மெயின்டைன் பை லோக்கலி, கரெக்ட்?
கரெக்ட். ஆமா. இப்போ நீங்க கிளவுட் போறதுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்ரிதிங் இஸ் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட். ஓகே. இப்போ நீங்க கிளவுட் போனாக்கா என்ன பண்றீங்க, நான் சர்வீஸ் ஒன்லி தான் யூஸ் பண்றேன், எனக்கு ஹார்ட்வேர் என்னன்னா நீங்க யூஸ் பண்ணிக்க பேக் எண்ட்ல, I'm not worried. I need only the service to be up and running 24/7 or 365 days. கரெக்ட்டுங்களா? ம். அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வில் பி ரெடியூஸ். ஓகே. ஸோ இது வந்து கரெக்ட்டுங்களா? புரியுது எனக்கு. ஸோ உங்களுக்கு இது லோக்கலா ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணோம்னாக்கா என்னென்ன வேணும், ஒரு சர்வர் ரூம் வேணும், அந்த சர்வர் ரூமுக்கு எலக்ட்ரிசிட்டி, அந்த சர்வர் ரூமுக்கு பேட்ச் மேனேஜ்மெண்ட், அந்த சர்வர் ரூமுக்கு யூபிஎஸ், அந்த சர்வர் ரூமுக்கு பேக்கப், ஒரு சர்வர் போச்சுன்னா இன்னொரு சர்வர் போறதுக்கு வேற பக்கம் ஒரு பேக்கப், இதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன்க்ளூடட். நிறைய உங்களுக்கு காஸ்ட் இஸ் இன்க்ளூடட் அதிகமா இருக்கும். புரியுது. இப்போ நீங்க கிளவுட் போட்டீங்கன்னா எல்லாமே மெயின்டைன் பை மைக்ரோசாஃப்ட். நீங்க இல்ல சர்வர் ஆகட்டும், பேக்கப் ஆகட்டும், நீங்க சொல்லுங்க. இல்லை எனக்கு புரியுது. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற கஸ்டமர்ஸ் எப்படின்னா அவங்க வந்து மேண்டேட்டரிலி ஹைப்ரிட்ல இருக்கணும். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லோக்கல் டொமைன் கண்ட்ரோல் டெம்பரரி தான் இருக்கிறாங்க. ஆனாக்கா கோயிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர்ல எவ்ரிபடி எல்லாருமே மைக்ரேட்டட் டு கிளவுட். எவ்ரிபடி வில் மைக்ரேட். ஏன் சொல்லுங்க? ஏன் மைக்ரோசாஃப்ட் இஸ் கிவிங் ஃபுல். இப்போ நீங்க மைக்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறோம், இவ்வளோ லைசன்ஸ்க்கு தான், இவ்வளோ லைசன்ஸ்க்கு நான் 10,000 ஒரு லைசன்ஸ்க்கு இன்டூன் $8 சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு $4 சார்ஜ் பண்ணுறேன், 50% டிஸ்கவுண்ட். அப்போ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வில் பி ஹை. நீங்க மைக்ரேட் பண்ணீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் எவ்ரிதிங் வில் பி ஜீரோ. உங்க சர்வரை பட் ஆனால் தூக்கிடுவீங்க. இந்த ஜீரோ ட்ரஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் லைக் அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. லைக் ஈவன் நான் ஹைப்ரிடாக இருந்தாலும் ஜஸ்ட் இன்டியூன் மேனேஜராக இருந்தாலும் எனக்கு வந்து ஹைபிரிடா அட்வான்டேஜ் இருந்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அட்வான்டேஜ் லைக் கேபெக்ஸ்ல you have to use VPN. கரெக்ட்டுங்களா? Actually, Without VPN, sorry to interrupt you. ஆக்சுவலி ஹைப்ரிட்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிமோட் யூசர்ஸ்க்குலாம் அவ்வளோவா சப்போர்ட் ஆகாது. லைக் ஐசிசிஎம்ல பாலிசி புஷிங்ஸு அதெல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஹோம் நெட்ஒர்க்கில் விபிஎன் போடணும், விபிஎன் கனெக்ட் ஆகி உங்களுக்கு லேட்டன்சி பேண்ட்வித்லாம் வேணும். ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் ரிமோட் யூசர்ஸ்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டியூன் இஸ் த மோர் பெஸ்ட் வே. பட் உங்கள் யூசர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, தேர் ஹார்ட் ஒயர்டு இல்லைனா ஆஃபீஸ் வைஃபை யூஸ் பண்ணுறாங்க, தேர் நாட் ரிமோட் எம்ப்ளாயி. அண்ட் லைக் லைசன்ஸும் நீங்கள் ஆன் ப்ரம்னா நீங்கள் சர்வர் லைசன்ஸ் வாங்குவீங்க, அடிஷ்னலாக அதர் லைசன்ஸு, இன்டர்னலாக பேக்கப்ஸ் அதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணுவீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ரிமோட் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டியூன் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஆனால் நீங்கள் ஸ்டில் உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்காங்க, சிங்கிள் என்விரான்மெண்ட்னா நீங்கள் ஹைப்ரிட் ஆர் லைக் எஸ்சிசிஎம் would be the பெஸ்ட். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் மைக்ரோசாஃப்டே இன்டியூன் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஃபியூச்சருக்கு எல்லாமே. ஆல்மோஸ்ட் த பாலிசிஸ் எல்லாமே கிளவுட் பேஸ்ட் பாலிசி தான் மைக்ரோசாஃப்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை ஹைப்ரிட்னு போயிட்டா நான் அந்த என்விரான்மெண்ட் தான் இருக்கேன். ஹைப்ரிட் போயிட்டா என்னால் எஸ்சிசிஎம்மும் யூஸ் பண்ண முடியும், இன்டியூனையும் யூஸ் பண்ண முடியும். அந்த பேட்சஸ் ஃபுல்லாகவே இன்டியூன் வழியாக தான் பண்ணுறோம். சம்திங் மேனேஜ் பண்றோம். பட் எல்லாமே நீங்க அட்வான்டேஜ் என்னன்னா ஜீரோ ட்ரஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்க இருந்தாலும் பண்ணலாம் இல்லையே. நீங்க ஹைபிரிட்ல இருந்தீங்கன்னா நீங்க VPN இருந்தாதான் உங்களுக்கு பாலிசியை புஷ் ஆகும். நீங்க ஒர்க் லோட் எல்லாமே மைக்ரேட்டட் டு இன்டியூன் ஆனாக்கா நீங்க ஹைபிரிட்ல இருந்தாலும் அப்போதான் ஒர்க் ஆகும். நீங்க ஒர்க் லோடு எஸ்சிசிஎம்ல ஒர்க் லோடு எங்க இருக்கு பாருங்க. உங்க எஸ்சிசிஎம்ல ஒர்க் லோடு எஸ்சிசிஎம் இருந்தாக்கா இன்டியூன்ல எந்த பாலிசியும் புஷ் ஆகும். புரியுதுங்களா? ஓகே. உங்க ஒர்க் லோட்ல செக் பண்ணலாம். உங்க ஒர்க் லோடு எஸ்சிசிஎம்ல இருந்துச்சுனாக்கா டிபெண்டன்சி ஆன் VPN. உங்க ஒர்க் லோடு இன்டியூன்ல ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க VPN தேவையில்லை, டைரக்டா இன்டியூன் வழியா எல்லாமே வயா இன்டர்நெட் புஷ் பண்ணலாம் பாலிசி. தினேஷ், இப்போ ஆஃபீஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு கம்பல்சரி அப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்போ நெட்ஒர்க்கும் அடிவாங்கும்ல. இப்போ இன்கேஸ் எல்லாமே வந்துட்டு இன்டியூனுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க அப்படின்ற கேஸில், ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பேண்ட்விட்த் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் இவ்வளோ யூசர்ஸ் இருக்கிறாங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே 45 Mbps 100 Mbps 200 Mbps வாங்கினாங்கன்னா அப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் பேக். இந்த நெட்ஒர்க் டீம் இன்க்ரீசஸ் பேண்ட்விட்த்.
இல்ல அதுதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ப்ராடக்ட்காக திரும்ப காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு. அதாச்சும் சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்ல ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா, இல்ல மைக்ரோசாஃப்ட் ஒரு ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் இல்ல இருக்கு ஆக்சுவலா. மைக்ரோசாஃப்ட் நீங்க இப்ப என்ன பாத்துக்கிறீங்க? ஓகே, நீங்க எல்லாமே உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆன் பிரெமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல யார் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிறீங்க? எனிபடி? டேட்டா சென்டர்னாக்கா ஒரு சர்வர் ரூம் இருக்கும். அந்த சர்வர் ரூமுக்கு 2 யூபிஎஸ் இருக்கும். ஒன்னு பிரைமரி யூபிஎஸ், பேக்கப் யூபிஎஸ். அது மாதிரி ஒரு சர்வர் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா 2 சர்வர் இருக்கும். ஒன்னு பிரைமரி, ஒன் பேக்கப். அந்த பேக்கப்புக்கும் இன்னொரு பேக்கப் வேற பக்கம் வச்சிருப்பாங்க. வேற பக்கம் டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா சென்டர் எங்க இருக்கு? தேர்ட் பார்ட்டி லொகேஷன்ல, இல்லைனாக்கா வேற பக்கம் எங்கன்னா வச்சு, அதனால அங்க இருக்கும். இப்போ அந்த காஸ்ட் எல்லாம் நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா, இப்போ அங்க ஐஎஸ்பி, இன்டர்நெட் சார்ஜஸ், பேக்கப், ஹார்ட்வேர் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கு. எவ்ரி 3 இயர் ஹார்ட்வேர் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ். கரெக்ட்டுங்களா? எவ்ரி 3 இயர்ஸ் புது ஹார்ட்வேர் போட்டே ஆகணும், மேண்டேட்டரி. கரெக்ட்டுங்களா? இப்போ ஆமா, இப்போ நீங்க ஹார்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாக்கா அந்த ஹார்ட்வேர் காஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட், மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன், மறுபடியும் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் ஓல்ட் சர்வர் டு நியூ சர்வர் மைக்ரேஷன், அதெல்லாம் காஸ்ட் இன்வால்வ்டா. ஓகே ரைட்டுங்களா? இப்போ ஓகே. நீங்க இங்க கிளவுட் மூவ் பண்றதுனால ஒரு இன்டர்நெட் சார்ஜஸ் வண்டி தான் ஜாஸ்தி இருக்கு. வேற எல்லாமே காஸ்ட் ரெடியூஸ்ட். உங்களுக்கு சர்வர் காஸ்ட் இல்ல, யூபிஎஸ் காஸ்ட் இல்ல, டேட்டா சென்டர் சர்வர் ரூம் இல்ல. அதுல உங்களுக்கு தினேஷ், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலி நான் எனக்கு இந்த இன்டர்வியூலே நியூனால நான் கேட்குறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ஒர்க் பிளேஸ் மிஷின்ஸ் மட்டும்தான் இதுல கனெக்ட் பண்ணிப்பாங்களா, இல்லை நார்மல் சர்வர்ஸும் கனெக்ட் பண்ணுவாங்களா? எனக்கு அது தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா. இப்பத்துக்கு சர்வர்ஸ் எதுவுமே இல்ல. ஆனாக்கா கோயிங் ஃபார் நீங்க வர்ச்சுவல் மிஷின்ல சர்வர் போட்டுக்கிறீங்க, விண்டோஸ் 365ல டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிறீங்க, இல்ல விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின்ல ஏவிடி இப்போ போட்டுக்கிறீங்க. எனக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ என்னோட பர்சனல் ஆஃபீஸ் லேப்டாப் இல்லை பர்சனல் லேப்டாப் எதுனாலும் ஸோ அதுல இருந்து அஸ்யூர் ஒர்க் பிளேஸ் மூலியமா கனெக்ட் பண்ணி பண்றோம். ஸோ அந்த ப்ராசஸ் பேரு தான் இன்டியூனா. ஸோ அது எனக்கு அது கிளியரா இல்ல, நீங்க கம்ப்ளீட்டா அஜூர் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணீங்களா? நீங்க யூசிங் ரிமோட் ஹெல்ப் நார்மல் லேப்டாப்ல இருந்து ஏடபிள்யூ அஸ்யூர் ஒர்க் பிளேஸ் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏடபிள்யூஎஸ் நீங்க யூஸ் பண்றது அஜூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப். அதுக்கு ஒரு கிளைண்ட் யூஸ் பண்ணுவீங்க, ரிமோட் டெஸ்க்டாப். ஒன்னு வெப் பேஸ் இருக்கும், இன்னொரு கிளைண்ட் இருக்கும். அந்த கிளைண்ட் வழியா தான் நீங்க யூஸ் பண்ணீங்க. அது அஜூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப். நீங்க விண்டோஸ் 365 யூஸ் பண்ணல. விண்டோஸ் 365 டைரக்டா கிளவுட் பிசி, டைரக்டா எந்த வெப் ப்ரௌசர்னா ஓபன் பண்ணுங்க, விண்டோஸ் 365.microsoft.com போட்டீங்கன்னா, உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு லாகின் டு விண்டோஸ் கிளவுட் பிசி. உங்க லேப்டாப் எப்படி லாகின் பண்ணீங்களோ அது மாதிரி ப்ரௌசர்லயே ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கும் கிளைண்ட் இருக்கு. கிளைண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். ஆனா அந்த கிளைண்ட் நேம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? விண்டோஸ் 365 கிளைண்ட் தான். அது உங்களுக்கு டைரக்டா வந்துடும். உங்களுக்கு வெப் ப்ரௌசர்லயே டைரக்டா ஜஸ்ட் an add-in ரிமோட் டெஸ்க்டாப் add-in வரும். நான் வின்னாரம் இந்த விண்டோஸ் ரிமோட் இது மூலமா தான் கனெக்ட் பண்ணி அந்த இது பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப நீங்க அதுக்கு ஏவிடி, தட் இஸ் கால்ட் அஜூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப். ஓகே ஓகே. அது மூலமா போனீங்கன்னா லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க என்னன்னா சொல்றீங்களா எல்லாமே அது மூலமா தான் வரணும். ஓகேங்களா? ஓகே. டிஃபரன்ஸ் இதுதான். கிளவுட் நேட்டிவ் யூஸ் பண்ணீங்கன்னா என்ட்ரா ஐடி, everything is no dependency on on-premises, unified management. These are the platforms are supported. Zero trust, conditional access will be implemented, verification via MFA, everything via cloud. No on-premises infrastructure, VPN is not required, private network is not required. புரியுதுங்களா? இப்போ I have given you 3 scenarios. One is legacy, traditional, transaction and targeted states. அப்படின்னா நாங்கள் ப்ரீவியஸ்லி எல்லாமே ஆன்ட்ரெக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறப்போ ஏடி ஜாயிண்ட் சிஸ்டம், அது வழியா டொமைன் ஜாயின் ஆகும். டொமைன் ஜாயின் ஆச்சுன்னா மேனேஜ் வய ஜிபிஓ, நோ கிளவுட் இன்டிகிரிட்டி. தட் மீன்ஸ் விபிஎன் இஸ் ரிக்வயர்ட். ஹைப்ரிட் ஜாயின் ஆனாக்கா ஆன் ப்ரெமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை நாங்கள் அஜூர் ஏடி கனெக்ட் வழியா கனெக்ட் பண்ணுவோம். அந்த அஜூர் ஏடி கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி இது எல்லாமே சிங்க் ஆயிடுச்சுனாக்கா மேனேஜ் வய இன்க்யூ, நான் மேனேஜ் வய ஜிபிஓ ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஜிபிஓ வழியா பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி ஜிபிஓ, இன்டின் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் வரும். தட் இஸ் கோ மேனேஜ்மெண்ட்.
புரியுதுங்களா? நீங்க இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? எவ்ரிபடி இஸ் மூவிங் டு கிளவுட். தட் இஸ் அஸ்யூர் ஏடி ஜாயின் ஆர் கிளவுட் நேட்டிவ். தட் இஸ் கால் கிளவுட் நேட்டிவ் பிசினஸ். உங்களுக்கு அஸ்யூர் ஏடி ஜாயின் ஆனாக்கா டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ட்ரா ஐடி மேனேஜ்மெண்ட் என்டர்லி வயா இன்ட்யூன், ஜீரோ ஆன் ப்ரெமிசஸ் டிபெண்டன்சி. ஆன் ப்ரெமிசஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்க ஒரு சிஸ்டம் எடுத்து வந்து வைஃபையோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா, லேனை கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் கேன் பி மேனேஜ் பை ரிமோட்லி. இதுதான் இப்ப எல்லாருமே மைக்ரேட் ஆகுது. இதுல மைக்ரேட் ஆகுறதுனால நிறைய பெனிஃபிட் என்னன்னாக்கா, எல்லாமே சாஃப்ட்வேர் சர்வீஸ் யூஸ் பண்றதுனால என்ன சர்வீஸுமோ அந்த லைசன்ஸ் வாங்கிக்கின்னு வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயினே இருக்கிறீங்க. ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இல்லவே இல்லை. உங்களுக்கு ஹார்ட்வேர் பழசாயிடுச்சு, ஹார்ட்வேர் கிராஷ் ஆயிடுச்சு, பேக்கப் எடுத்துக்கணும், ரீஸ்டோர் பண்ணணும், அதெல்லாம் உங்க நம்ம தலைவலியே இல்லை. எல்லாமே மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு டேக் கேர் இந்த பேக் எண்ட். புரியுதுங்களா? எனி டவுட்ஸ் இருக்கனா? ஹலோ நோ தினேஷ். தினேஷ், Okay. அந்த ஹைபிரிட் ஜாயிண்ட் இருக்குங்களே, ஸோ ஆமா. கோயிங் ஃபார்வர்ட் ஹைபிரிட் ஜாயிண்ட் வந்து இருக்குமா, இல்லை அது அது அதை எடுத்துருவாங்களா? ஹைபிரிட் ஜாயிண்ட் இருக்கிற ரெண்டே பிளேஸ் தான். ஒன்னு ஃபைனான்ஸ், ஒன் வில் பி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ். அது விட்டாக்கா பிரைவேட் நெட்வொர்க் யாரானா யூஸ் பண்றாங்கோ, எங்களுக்கு ஆயில் கேஸ் இருக்குது, அதை நான் யாருக்கும் டேட்டா எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்றவங்க தான் யூஸ் பண்ணுவோம். இல்லை என் டேட்டா எவ்ரிதிங் இஸ் செக்யூர்ட் இன் கிளவுட், எல்லாமே எனக்கு நீங்க பாலிசி போட்டு செக்யூர் பண்றீங்கன்னா எல்லாமே மைக்ரேட்டட் டு கிளவுட். எவ்ரிதிங் வில் பி டார்கெட்டட் இயர். எல்லாமே எவ்ரிதிங் ஹைபிரிட்ல இருந்து இங்க இது கம்ப்ளீட்டா ரெண்டுமே கிளவுடுக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ நம்ம லோக்கல் ஏடியே தேவைப்படாது. ஸோ எல்லாமே கிளவுட் ஏடி தான் தேவைப்படாது. யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, இது எதுவுமே தேவைப்படாது. இது ரெண்டுமே தேவைப்படாது உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ எவ்ரிதிங் வில் பி டார்கெட்டட் ஹியர் ஒன்லி. எல்லாமே உங்களுக்கு இங்க தான் இருக்கும். இது ஏன் போறோம்னாக்கா மெயினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட், அப்புறமா அது மெயின்டைன் பண்றதுக்கு பீப்புள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே எல்லாமே ரெடியூஸ் ஆயிடும். ஐடி மேனேஜ்மெண்ட் வில் பி ரெடியூஸ்ட். ஒன் சிங்கிள் பர்சன் கேன் மேனேஜ் அப் டு 10,000 people கோயிங் ஃபார்வர்ட். ஒரு சின்ன இப்போதைக்கு எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து இப்போ விண்டோஸ்ல இருக்கனால அந்த அசூர் ஏடி, சாரி அந்த விண்டோஸ் ஏடியிலேயே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆமா, கம்ப்ளீட்டா எல்லாமே கிளவுடுக்கு போறப்போ இந்த இன்ட்ரா ஐடியில அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நீங்க இந்த கோர்ஸ்ல இந்த இன்ட்ரா ஐடியை பத்தி கவர் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி அது? என்ட்ரா ஐடியில ஃபுல்லா பேசிக் கவர் பண்ணுவேன். உங்களுக்கு என்ட்ரா ஐடி லாகின் பண்ணிட்டு ஹவு டு கிரியேட் இப்போ யூசர். விண்டோஸ் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ ஆமா, கம்ப்ளீட்டா எல்லாமே இதுல மைக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ என்ட்ரா ஐடியா பத்தி நமக்கு ஏன்னா விண்டோஸ் அட்மின் தென் மூவிங் இன்டு அஷ்யூர் ஐடி அட்மின் இதெல்லாம் போறப்போ நம்ம அதுலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் இல்லையா? ஸோ விச் மீன்ஸ் இப்போ கண்டிப்பா. அதனுடைய நாலேஜ் கெயின் பண்ணணும்னா இப்போ என்ன பண்ண, ஏன்னா இப்போ இதுல வந்து அஷ்யூர்ல வந்து சாரி விண்டோஸ் ஏடியில வந்து நம்ம ஆக்டிவ் டைரக்டரி குரூப் பாலிசிஸ் இது எல்லாமே நம்ம அதுல தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த சேம் குரூப் செட் ஆஃப் பாலிசிஸ் எல்லாமே பாலிசிஸ் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசிஸ். இங்க வர்றது கான்ஃபிகரேஷன் பாலிசிஸ். ஓகேங்களா? நீங்க பாலிசின்னு வந்தீங்கன்னாவே, நீங்க குரூப் பாலிசின்னு வந்தீங்கன்னாவே ஒரு எவ்ரிதிங் டொமைன்ல இருந்து இன்னொரு டொமைன் அந்த டிரான்சிஷன் வந்து ஆக்சுவலி ஒரு நடுவுல அது கேப் இருந்துச்சுன்னா அது கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நம்ம so அதனால இப்போ என்ட்ரா ஐடியா பத்தி நம்ம ஓவரால் நல்லா கெயின் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அது அதுக்கும் எப்படி அது? see இந்த கோர்ஸ் dependent on two course. One is MS 101, 102 and 102 MD 102. இப்போ நீங்க பண்றது வரும் இன்டியூன். இதுக்கு நீங்க ஒரே இந்த எக்ஸாம் ஏறினா இன்னொரு எக்ஸாம் கூட ஏறும். தட் இஸ் 102 MD. அது ரெண்டும் ஏறினாதான் உங்களுக்கு இது ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு புரியும். இன்டியூன் ஒரே ஒரு பார்ட் நீங்க பாத்துங்க இப்போ. ஓகே, அப்புறமா நீங்க பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் 365 அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் எடுக்கணும். இது ரெண்டும் நீங்க டிபெண்டன்சி கோர்ஸ் படிச்சு அப்புறமா தான் எக்ஸாமே எழுத முடியும். இது ரெண்டும் முடிச்சாதான் உங்களுக்கு சர்டிபிகேட் வரும் மைக்ரோசாஃப்ட்ல. உங்களுக்கு இந்த என்ட்ரால நான் பேசிக் கத்து கொடுப்பேன் உங்களுக்கு. எப்படின்னா உங்க என்ட்ரால மேண்டட்டரி ஹவு டு கிரியேட் யூசர். ஒரு யூசர் வராங்கனாக்கா அந்த யூசர் கிரியேட் பண்றீங்க. அந்த யூசருக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும், அந்த லைசன்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா யூசர் ஐடி யூசர் இருந்தா என்ன ரோல் அசைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் ஹெல்ப்டெஸ்க்னா ஹெல்ப்டெஸ்க் ரோல் அசைன் பண்ணுவீங்க. இல்ல இஸ் பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அசைன் பண்ணுவீங்க. இல்ல அந்த யூசர் வரும் குரூப் மேனேஜ்மெண்ட் குரூப் மெம்பர்ஷிப் ரிவோக் பண்றாங்கன்னா அது குரூப் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. இல்ல அந்த யூசருக்கு ஹெல்ப்டெஸ்க் ரோல்ல உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அத்தான்டிகேட்டர் ஆப்பை ரீசெட் பண்ணோம், இல்ல அத்தான்டிகேட்டர் மைக்ரோசாஃப்ட் அத்தான்டிகேட்டர் ஆப்பை அத்தான்டிகேட்டர் ரோல் அசைன். மெயின் எவ்ரிதிங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரோல். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் இஸ் கால்ட் RABCA ரோல் பேக் ஆக்சஸ்.
ரோல் பேக். ஓகே ஓகே. புரியுதுங்களா? ஓகே, தினேஷ், இட் ஜஸ்ட் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா சொன்னீங்களா, நான் எனக்கு முன்ன கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் தான் திரும்ப இப்ப கேட்கறேன். அஷூர் ஏடி ஜாயிண்ட் இருக்குல்ல, ஆமா கிளவுட் நேட்டிவ், அந்த இடத்துல நான் என்கிட்ட என்னுடைய ஆஃபீஸ்ல வந்து ஏடி கனெக்டர் மட்டும் இருக்கு. அப்ப யூஸ் பண்ணலாம் இல்லையா அதை? ஆமா, ஏடி கனெக்டர் இருந்தா இது ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு. அப்ப அந்த இது வராது, அப்ப டார்கெட் ஸ்டேட் வராது, அப்போ ஏடி அஷூர் ஏடி ஜாயின் வராது, நேட்டிவ் கிளவுட் நேட்டிவ் வராது. அப்போ கிளவுட் நேட்டிவ் வராது, கிளவுட் ரிஜிஸ்டர்ட் வரும், என்ட்ரா ரிஜிஸ்டர்ட் வரும். ஆனா இங்க ஹைபிரிட் ஜாயின் வரும் உங்களுக்கு. ஓகே. அப்போ நீங்க இப்ப கிளவுட் நேட்டிவ்னு சொல்றது அப்ப வேற ஏதோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிதானே சொல்ல வரீங்க நீங்க? See, Azure AD is called as cloud. Cloud and ஏன் உங்களுக்கு கொடுக்குறானாக்கா, everything is Azure and AD எல்லாமே இப்போ cloud native மாத்திட்டாங்க மைக்ரோசாஃப்ட். இதுதான் புது வேர்டு. ஓகேங்களா? Previously Active Directory இருந்துச்சு, it has been renamed as Entra ID from Microsoft. அதே மாதிரி Azure AD joined இருந்தது, இப்போ cloud native பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு Azure AD joined, Azure AD registered, Entra ID registered வரும் ரெண்டுமே. இப்போ உங்களுக்கு அதுவும் காட்டுறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறேன் MDMல. தினேஷ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்களா? சரி பண்ணுங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து நார்மலா எப்படி பிரிச்சிருப்போம், ஆக்டிவ் டைரக்ட் வந்து ஆன் ப்ரோம்ல இருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்ப டார்கெட் வெர்ஷன் எப்படின்னா, ஆக்டிவ் டைரக்ட் ஆன் ப்ரோம்ல இருக்காது, எல்லாமே வந்து கிளவுட்ல இருக்கும். இப்ப ஏடி கனெக்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுடைய ஆன் ப்ரோமுடைய ரிசோர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப யூசர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து கிளவுடுக்கு தெரியாது, என்ன யூசர்ஸ் என்ன கம்ப்யூட்டர் இருக்காங்க தெரியாது. அது அந்த டேட்டா வந்து கிளவுட்ல சிங்க் பண்ணதான் ஏடி கனெக்டோட யூஸ். கரெக்ட். ஓகேங்களா? சோ இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா டிஃபரன்ஸ் என்னன்னு, ஏடி கனெக்டோட யூஸ் என்னன்னு புரியுதுங்களா? எனக்கு புரியுது. இப்ப அது வந்து ஹைபிரிட்னு சொல்றாங்களா இல்ல கிளவுட் நேட்டிவ்னு சொல்றீங்களா? அதான் எனக்கு கேக்குறேன். இப்ப கிளவுட் நேட்டிவ் போனீங்கன்னா அங்க வந்து ஆன் ப்ரோம்ல எந்த சர்வருமே இருக்காது, எல்லாமே கிளவுட்ல இருக்கும். ஓகேங்களா? ஐடி பிளஸ் யூசர்ஸ் எல்லாமே வந்து கிளவுட்ல இருப்பாங்க. ஆன் ப்ரோம் எந்த அக்கௌண்ட்டுமே இருக்காது, எந்த கனெக்டிவிட்டியும் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட்ல இருப்பாங்க. நீங்க ஏடி கனெக்ட் போனீங்கன்னா சம் ஆஃப் யூசர்ஸ் வந்து உங்களுடைய யூசர்ஸ் ஆன் ப்ரோம்ல இருப்பாங்க, ஆக்டிவ் டைரக்ட் ஆன் ப்ரோம்ல இருக்கும், பிளஸ் உங்களுடைய சம் ஆஃப் போர்ஷன்ஸ் ரிசோர்ஸ் லைக் நீங்க யூசர்ஸ் வந்து கிளவுட்லயும் வச்சுக்கலாம், பிளஸ் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து கிளவுட்ல வச்சுக்கலாம், பாதி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏடி கனெக்டட் யூஸ். பிளஸ் இந்த ஏடி கனெக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் வில் ரிஜிஸ்டர் as ஹைபிரிட் ஜாயின். ஓகே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏடி கனெக்ட் யூஸ் பண்ணாவே எல்லா டிவைஸ் வில் கம் இன் as ஹைபிரிட் ஜாயின். ஓகே, இல்ல நான் வரும் கிளவுட்ல தான் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா தட் இஸ் Azure AD ஜாயின். அப்போ வந்து நம்ம லோக்கலாவே ஏடியை தூக்கிடுவோம். அப்போ அப்படிதானே நீங்க ஆமா, லோக்கலாவே எல்லாமே ஒன்ஸ் எல்லாம் மைக்ரேட் பண்ணிட்டோம்னா அந்த இது ரெண்டு டிபெண்டன்சியை தூக்கிட்டு எல்லாமே கிளவுடுக்கு மைக்ரேட். அதுக்கு தான் நீங்க ஏடி அஷ்யூர் கனெக்டர் போடுறது. இப்போ நீங்க என்ன போடுறீங்க, எக்ஸிஸ்டிங் என்வரான்மெண்ட்டை மைக்ரேட் பண்றதுக்காக கிளவுட் அஷ்யூர் ஏடி கனெக்ட் போடுறீங்க. அதுல எல்லாமே சிங்க் பண்றீங்க. என்னென்ன சிங்க் பண்றீங்க, டிவைசஸ், யூசர்ஸ், குரூப்ஸ், பாலிசிஸ் எல்லாமே சிங்க் பண்றீங்க. அதுல பாலிசிஸ்ல certain policies will be migrated, certain policies will not be migrated because அதெல்லாம் certain things are decrypted மைக்ரோசாஃப்ட் அந்த சர்வீசஸை எடுத்துட்டாங்க. ஓகே, கிளவுட்ல அந்த சர்வீசஸ் லெகசி அப்ளிகேஷன் எல்லாம் வேண்டான்ட்டு புது சர்வீஸ் கொடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அதுதான் மைக்ரேஷன். இப்ப நீங்க ஏன் இது மைக்ரேட் பண்றாங்க யூசர் என்னக்கா, they want to come out of local hardware infrastructure cost. அதுக்காக தான் எல்லாமே மைக்ரேட் பண்றாங்க. ஏடி அஷ்யூர் கனெக்ட் இப்போ போட்டுக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த ரெண்டுத்தையும் தூக்கிட்டு எவ்ரிபடி வில் கோயிங் டு கிளவுட். அப்ப எல்லா பிசியுமே ஒரு ஆபீஸ்ல ஒரு பர்டிகுலர் சைட்ல இருக்கிற எல்லா பிசியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏடி நேட்டிவோட தான் கனெக்ட் ஆகும். அப்போ கரெக்ட். அப்ப ஃபைல் சர்வர் எங்க இருக்கும்? எல்லாமே ஸ்டோரேஜ். இப்ப நீங்க ஃபைல் சர்வர் எல்லாம் இப்ப இது ரெண்டு யூஸ் பண்றீங்கன்னா லோக்கல்ல இருக்கும் ஃபைல் சர்வர். ஓகே, இது யூஸ் பண்றீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் இன் கிளவுட். தட் இஸ் SharePoint, OneDrive ஆர் Azure Block Storage இருக்கும். ஓகே, thank you. எல்லாமே கிளவுடுக்கு தான் மூவ் ஆகுது கோயிங் ஃபார்வர்ட். எதுவுமே ஆன் பிரெமிசஸ் வைக்க கொடுக்கறது இல்லை. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஏ டிப்ளாய்மெண்ட் பண்ணாக்கா நீங்க டிசி ப்ரோமோ பண்ணிட்டு எல்லாம் பண்ணிருந்தீங்களே, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றான் மைக்ரோசாஃப்ட். உங்களுக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் எந்த சர்வீஸ் வேணும் சொல்லுங்க, அந்த சர்வீஸை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன், கோயிங் ஃபார்வர்டு இப்ப நான் யூஸ் பண்ணல,
எப்போ யூஸ் பண்ணோமோ அப்போ பே பண்ணணும். தட் இஸ் கால்ட் பே அண்ட் கோ யூஸ் சர்வீசஸ். நீங்க எப்போ யூஸ் பண்ணீங்களோ அப்போ மாத்த பே பண்ணுங்க. அந்த ஓகே சர்வீஸும் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே சரி, ஓகே கோயிங் ஃபார்வர்ட் எவ்ரிதிங் இஸ் ஆன் கிளவுட் தான். உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே கிளவுட் தான். உங்களுக்கு ஆன் ப்ரீமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கறது ரொம்ப ரேர். ஓகே. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சொன்னீங்க, இப்போ ஏஐன்னு சொன்னீங்களா, இதுல அந்த கிளவுட் சாரி கோபைலட் சொல்றீங்களா, ஆமா, அது வந்து எப்படி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், எங்க ஹெல்ப் பண்ணும்? இந்த கோபைலட் நீங்க இப்போ மைக்ரோசாஃப்ட் copilot.microsoft.com அடிச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் ஆன்சர் கொடுக்கும். ஃபார் ஆமா எக்ஸாம்பிள் கரெக்ட். ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணிக்கிறீங்க, gemini.google.com. அதுலயும் நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கேட்கும். இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, பர் லைசன்ஸ் வாங்கணும். ஒரு யூசர் நீங்க அசைன் பண்ணீங்க கோபைலட்னா அது யூஸ் பண்ணும். அது எங்கெங்க யூஸ் ஆகும்னா, ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சூட் எல்லா பக்கமும் யூஸ் ஆகும். ரிப்ளைங் இமெயில், configuration of application, deployment of application, configuration of Intune, அதுல எல்லாம் பண்ணலாம். Intune.microsoft.com-ல நீங்க கோபைலட் இன்டிகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஏஜென்ட் சர்வீசஸ் வரும். அது மூலியமா நீங்க ஆட்டோமேஷன் பண்ணலாம் நிறைய. அதுக்காக கோபைலட் யூஸ் பண்றீங்க. ஏன் கோபைலட் வருது மெயின் ஃபீச்சர்னா, கோயிங் ஃபார்வர்ட் எல்லாமே ஆட்டோமேஷன் தான். உங்களுக்கு ஒரு 10 பேர் பார்க்குற வேலை ஒரே கோபைலட் ஏஜென்ட் பார்க்கும். ஆனா டு பி ஃப்ராங்க், ஒன்ஸ் கோபைலட் அப் டு மார்க்கெட் வந்தாக்கா நிறைய பேருக்கு வேலை போகும். ஏன்? பிகாஸ் 10,000 பேர் பண்ற ஜாப் அது ஒன் பண்ணும். அதுதான் ஏஐ. மைக்ரோசாஃப்ட் இஸ் வாண்ட் டு ரெடியூஸ், சாரி இண்டஸ்ட்ரி வாண்ட் டு ரெடியூஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அதனால ஜாஸ்தி கோபைலட்ல வச்சு ஆட்டோமேஷன் பண்ணீங்கன்னா ரிஸ்க் ஃபியூச்சர் நம்மளுக்கு தான். ஏன்னா ஒரு வாட்டி கத்து கொடுத்துருங்க. கோபைலட்டுக்கு இப்ப எதுவுமே தெரியாது. ஓகே, அதெல்லாம் நீங்க கத்து கொடுத்துருங்க. இப்படி பண்ணாக்கா இப்படி பண்ணா அவுட்புட், இப்படி கொஸ்டின் கேட்டீங்கன்னா இந்த கொயரிக்கு இருக்குதுனாக்கா ஆல்ரெடி அந்த கொயரிக்கு சொல்யூஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆன்சர் கொயரி கிடைக்கும். இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த ஆன்சர் இருக்கு. எல்லாமே ஒர்க் தான். பைத்தான்ல ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு உங்களுக்கு கொயரி பண்ணிட்டு பேக் எண்ட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஜியோஐ மோட்ல அவுட்புட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து இன்க்ளூடிங் நம்ம அட்மினுக்கு இது 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 அப்ளிகபிளா இது? ஆமா, அட்மின் கூட எப்படி நீங்க உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம்னாக்கா, புது டெக்னாலஜி வருதுனாக்கா இம்மிடியேட் வித்தின் 1 இயர் வித்தின் மேக்ஸ் 6 months கத்துக்கணும். கத்துக்கினீங்கன்னா யூ வில் பி த கிங் இன் த என்வரான்மெண்ட். இல்ல இப்பதான் வந்துக்குதே நாங்க அப்புறமா கத்துக்கலாம்னாக்கா கஷ்டம். இப்ப கோபைலட் வந்துக்குது. கோபைலட்ல ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும் எல்லாமே நீங்க கத்துக்கணும். யாரானா வந்து உங்களுக்கு கோபைலட் இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஐம் ரெடி டு இம்ப்ளிமெண்ட், அதுதான் உங்க சொல்யூஷன் இருக்கணும். ஓகேங்களா? இல்ல நான் இப்பதான் நான் இப்பதான் கத்துக்கினேன், பேசிக் தான் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஆயிடும். இப்ப எல்லாமே ஆட்டோமேஷன் தான் உங்களுக்கு, எல்லாமே இன்க்ளூடிங் அஷ்யூர் ஏவிடிஐ. உங்களுக்கு யாரானா ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கனாக்கா டெராஃபார்ம்ல டிப்ளாய்மெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. நோ யூசர் இன்ட்ராக்ஷன். ஹெல்ப் டெஸ்க்ல ஒரு டிக்கெட் வரும். அந்த டிக்கெட் பேஸ்ட் ஆன் என்னென்ன கான்ஃபிகரேஷன் கரெக்டா இருக்கா பேஸ்ட் அந்த ஃபார்ம் வர்ச்சுவல் மிஷின் ரெடி ஆயிடும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு டைரக்டா ஆட்டோமேட்டிக் மெயில் போயிடும். இங்க ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எங்க இருக்கு? எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டா எல்லாமே இப்ப நடந்துருக்காங்க. ஓகே, ஆட்டோமேட் பண்ணிட்டாக்கா எனக்கு டைம் சேவ் ஆகுது, எல்லாம் நான் பண்ணிட்டேன் நடுறாங்க. ஆனாக்கா கோயிங் ஃபார்வர்ட் இஸ் ரிஸ்க் ஃபார் அஸ் ஒன்லி. புரியுதுங்களா? ஓகே ஓகே ப்ளீஸ், தேங்க்யூ. ஓகே, இட் ஜஸ்ட் எ ரெஃபரன்ஸ். ஹைபிரிட் என்வரான்மெண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன பேசுவோம் உங்களுக்கு ஹைபிரிட்ல. Okay, moving to next slide. Autopilot, compliance policy, configuration policies, app management, endpoint security, analyzing and report. Everything belongs to cloud native endpoint manager. ஓகேங்களா? ஆட்டோபைலட்ல என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம், கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணலாம், ஆப் மேனேஜ்மெண்ட்னா என்ன பண்ணலாம், என்பாயிண்ட் செக்யூரிட்டியில என்னென்ன பண்ணலாம், ரிப்போர்ட்டிங்ல என்னென்ன பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ். திஸ் எவ்ரிதிங் கேன் பி பர்ஃபார்ம். எல்லாமே இது எல்லாமே நாங்க பண்றது எல்லாமே இன்டியூன். இது எல்லாமே நாங்க இன்டியூன்ல தான் பண்றோம். இதெல்லாம் இதுதான் மெயின் கான்செப்ட். இன்டியூன் போற கான்செப்ட் எதுனா இதுக்காக. Zero touch deployment, no IT interaction is required. Everything is configured, pre-configured. இதுதான் நான் சொல்றது business to business, where the end user directly gets from the vendor itself directly to their home address.
ஒரு யூசருக்கு லேப்டாப் வருதுனாக்கா வீட்டு அட்ரஸ்க்கே லேப்டாப் வரும், அவங்க ஆஃபீஸ்ல இருக்கணும்னு தேவையில்லை. இப்பதான் திருப்பி இன்ட்ராக்ஷன் பண்றாங்க, எல்லா யூசரும் ஆஃபீஸ் வந்தாதான் நாங்க லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனாக்கா உங்களுக்கு க்ளவுட் ஒரு வாட்டி எல்லாமே க்ளவுட்ல இருந்தாக்கா நீங்க எந்த நீங்க அட்ரஸ் ஹோம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்க ஹோம் அட்ரஸ்க்கு லேப்டாப் வந்துடும். இதுல ஸோ தினேஷ், லாஜிஸ்டிக் அவங்க இன்வால்வ் இல்ல. ஜஸ்ட் ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டாலே அவங்க ஆத்தென்டிகேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் ஆயிரும்னு சொல்றீங்க கம்ப்ளீட்டா? ஆமா, எல்லாமே கம்ப்ளீட்டா இன்க்ளூடிங் அப்ளிகேஷன், இன்க்ளூடிங் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட், எவ்ரிதிங் இன்க்ளூடிங் வைஃபை. நான் வைஃபை கான்ஃபிகர் பண்ணோம், ஆஃபீஸ் வந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணோம், எல்லாமே கான்ஃபிகர் பண்ணலாம் யூடியூப்ல. ப்ரொவைடர் யூசர் அந்த ஐடி கம்பெனியோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனியோட கம்ப்ளீட் விண்டோஸ் ஓஎஸ் செட்டப் எல்லாமே கான்ஃபிகர் ஆகும் எல்லாமே ஒரு 30 days. எல்லாமே செட்டிங்ஸ் எவ்ரிதிங் கான்ஃபிகர், ப்ரீ கான்ஃபிகர். ஒன்லி திங் இஸ் யூசர் ஒரு யூசர் என்ன பண்ணுவோம், லேப்டாப் வந்தோம்னா பவர் ஆன் பண்ணுவோம், பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வைஃபை கனெக்ட் பண்ணுவாரு, அண்ட் அதுக்கப்புறம் ரீஜன், எந்த ரீஜன்ல லாங்குவேஜ் எது செலக்ட் பண்ணுவாரு. செலக்ட் பண்ணோம்னா இட் லாஸ்ட் ஃபார் த யூசர் ஐடி, யூசர் யூபிஎன் நம்பர் கேட்பாங்க, யூசர் பிரின்சிபல் நேம் யூபிஎன் ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம் அட் த கம்பெனி நேம் டாட் காம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் ஹஸ் பீன் ஷேர்ட் பை மேனேஜர். ஒன்ஸ் அது லாகின் பண்ணிட்டாங்கன்னா இட் லாஸ்ட் இமிடியட்லி எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஆயிட்ட அப்புறமா லாஸ்ட்ல சைன் இன் கண்ட்ரோல் ஆட் டெலிவரி ஸ்கிரீன்ல சைன் இன் ஸ்கிரீன் வருது இல்லைங்களா, அங்க லாகின் பண்ணோம்னா, ஆமா அங்க லாகின் பண்ணோம்னா ஹலோ ஃபார் விண்டோஸ் பிசினஸ் அலோ பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டா எம்எஃப்ஏ கேட்கும். ஹலோ ஃபார் பிசினஸ் எனேபிள் பண்ணல எனவமெண்ட்னா சைன் இன் பண்ணிட்டு விண்டோஸ் சைன் இன் பண்ணோம்னா இமீடியட்டா இட் வில் சே நீங்க எம்எஃப்ஏ ரெஜிஸ்டர் பண்ணாதான் நான் உங்களை அலோ பண்ணுவேன்னு சொல்லுவோம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் எம்எஃப்ஏ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுனாக்கா யுவர் சிஸ்டம் இஸ் டோட்டலி இன் அவர் கண்ட்ரோல். ஓகே, நீங்க இது எல்லாமே பண்ணலாம். என்னென்ன இங்க ஸ்கிரீன்ல என்னென்ன காட்டுறனோ அதெல்லாமே நான் கற்றுக் கொடுப்பேன். உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட் பாலிசி, கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல், எண்ட் பாயிண்ட் செக்யூரிட்டி ஆக்சஸ், ரிப்போர்ட்டிங் எல்லாமே கற்றுக் கொடுப்பேன். கான்ஃபிகரேஷன் ப்ரொஃபைல் எங்க வரும்னாக்கா உங்களுக்கு எல்லாமே என்னென்ன ஜிபிஓல என்னென்ன செய்றீங்களோ எல்லாமே கான்ஃபிகரேஷன், செட்டிங் கேட்லாகா இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் டெம்ப்ளேட்டா இல்ல டிப்ளாய்மெண்ட் கஸ்டம்ஸ் டெம்ப்ளேட்டா எல்லாமே நீங்க அதில் தான் கான்ஃபிகர் பண்ணுங்க. இது எல்லாமே இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாமே இன்டியூன்ல பண்றது வேலை. ஓகேங்களா, இதெல்லாம் அந்தந்த டாபிக் வரப்போ நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வாட் இன்டியூன் கேன் பர்ஃபார்ம் இன் த வேர்ல்ட். ஜீரோ டெஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பிரைவேட் நெட்வொர்க் யூஸ் பண்ணிருந்தீங்க, இப்போ நாங்க கண்டிஷனல் ஆக்சஸ் யூஸ் பண்றோம். கண்டிஷனல் ஆக்சஸ்ல என்ன பண்றோம், உங்க சிஸ்டம் கம்ப்ளைண்ட்ஸ் கரெக்டா இருக்கா அப்போ அலோட். இப்படி நீங்க ரிக்வயர்ட் ஹெல்த் எந்த இஷ்யூ இல்லையா உங்க சிஸ்டம்ல, எம்எஃப்ஐ அத்தான்டிகேஷன் ஆயிடுச்சா அலோட். அப்புறம் நெட்வொர்க் லொகேஷன் எந்த லொகேஷனானா இருங்க அலோட். ஓகே, அதுலயும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு யூசரை பெங்களூர்ல தான் இருக்காங்க, பெங்களூர் விட்டு வேற லொகேஷன் போனாங்கன்னா ஒர்க் ஆகக்கூடாதுன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்டேட் ஆர் லொகேஷன் நீங்க பின் பண்ணி அந்த ஆக்சஸ் கொடுக்கலாம். அந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு. ஆனாக்கா இப்போதைக்கு எல்லாத்துக்கும் வேர்ல்டு வைடு ஓப்பன் இருக்கிறதுனால அது இருக்காது. உங்களுக்கு இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எங்கெங்க இருக்கும்னாக்கா விப்ரோ கம்பெனில இருக்கும், டிசிஎஸ் கம்பெனில இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்கன்னு வாங்க. ஆனாக்கா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க லொகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க வீட்டு அட்ரஸ், அந்த வீட்டு அட்ரஸ்ல இருந்தால் தான் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கும். அதுதான் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபோ, ஐம் நாட் பிளேமிங் எனிபடி. ஓகேங்களா, இன்ஃபோசிஸ் கூட இந்த வர லொகேஷன் எனேபிள்டு ஆக்சஸ் இருக்கு. அப்ளிகேஷன் சென்சிட்டிவ், இப்போ நீங்க எதனா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்றீங்க, அதை என்ன ஷேர் பண்றீங்க ட்ரை பண்றீங்கன்னா இமீடியட்டா பிளாக் ஆகிடும். புரியுதுங்களா? இதெல்லாமே இன்டியூன் வழியா செய்யறது தான். இப்போ உங்களுக்கு இன்டியூன் வழியா செய்யறதுக்கும் நீங்க பேஸ் பை பேஸ் எப்படி கோ மேனேஜ்மெண்ட் ஒர்க்லோட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி மைக்ரேட் பண்ணிட்டு எல்லாமே மைக்ரேட் பண்ணாம லாஸ்ட்ல எல்லா டிவைசஸும் கிளவுடுக்கு எப்படி மைக்ரேட் பண்றாங்கன்ட்டு இந்த ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் கோ மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்லோட ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதுல கம்ப்ளைண்ட் பாலிசி, டிவைஸ் கம்ப்ளைண்ட் பாலிசி, அப்டேட் பாலிசி எல்லாமே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் பை ஃபேஸ் ஒன்னொன்னா ஃபேஸ் பை ஃபேஸ் உங்களுக்கு மைக்ரேட் பண்ணினே வருவாங்க. எல்லாம் மைக்ரேட் ஆயிடுச்சு, எல்லாமே சக்சஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் கிளவுட்னா ஆன் பிரிமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டீகமிஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இல்ல என்ன டவுட்ஸ் இருக்கா? எப்படி ஃபேஸ் பை ஃபேஸ் மைக்ரேஷன் ஆகுதுன்னுட்டு உங்களுக்கு ஈஸியா காட்டிக்கிறேன். ஆனால் எனி டவுட்ஸ் கேட்குறேன். ஒன்ஸ்
ஃபுல்லி மேனேஜ் பை கிளவுட். எல்லாமே மைக்ரேஷன், எல்லாமே ஆன் ப்ரிமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்குது, எல்லாமே டேட்டா கிளவுட்ல இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆன் ப்ரிமிசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தூக்கிடுவாங்க, எல்லாமே மேனேஜ் பை கிளவுட். இப்போதைக்கு ஏன் ஹைபிரிட் வச்சுக்கிறாங்கனாக்கா, கொஞ்சம் பேருக்கு இன்னும் சப்போர்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் எப்படி இருக்கும், எல்லாமே புதுசு அவங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இஷ்யூ இருக்கா, யாருன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாக்கா 365/24/7 உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வில் பி கிவிங் யூ சப்போர்ட். அந்த இதுக்காக தான் எல்லாருமே கிளவுடுக்கு மூவ் ஆகுறாங்க. ரிஸ்க் ஏரியா இன்வால்வ்டு, ஆன் ப்ரிமிசஸ்ல என்ன இன்வால்வ்டு, என்னென்ன இம்பாக்ட் ஆகும், மைக்ரேஷன் பண்ணாக்கா கிளவுடுக்கு எல்லாமே எதுவுமே இம்பாக்ட் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ நீங்க ஆன் ப்ரிமிசஸ்ல சர்டிஃபிகேட் பேஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பீங்க. சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆக்சஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லை சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வைஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பீங்க. அதெல்லாமே மைக்ரேட்டட் டு கிளவுட். விச் எவர் ஐ எம் ஷோகேசிங் இன் கிரீன், உங்களுக்கு எது கிரீன்ல காட்டுறனோ அதெல்லாம் இன்டியூன். ஓகே, விச் எவர் இஸ், இது ரெண்டுமே டிபெண்டன்சி ஆன் லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? எனி டவுட்ஸ்? யாருக்கான எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? ஹலோ. No, actually. Okay, moving to next slide. என்னென்ன தேவை இன்டியூனுக்கு போனீங்கன்னா, மேண்டேட்டரி இன்டியூன் ரிக்வயர்ட் பர் யூசர் லைசன்ஸ். ஓகேங்களா? பர் யூசர் லைசன்ஸ் இருந்தால் ஒரு டிவைஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் 5 லைசன்ஸ் 5 டிவைஸ் ரிஜிஸ்டர் பண்ணலாம்னா, தட் மீன்ஸ் 5 பிளாட்ஃபார்ம்ஸ், மேக் OS 5, விண்டோஸ் 5, iOS 5, ஆண்ட்ராய்ட் 5, ஐபேட் 5, லினிக்ஸ் 5, டோட்டலா இவ்வளோ டிவைசஸ் ஒரு யூசர் ஐடியில ரிஜிஸ்டர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே. இதெல்லாமே இன்க்ளூடட் இன் இந்த எல்லா லேப்லயும் உங்களுக்கு காட்டுவோம். உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணோம், கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணோம், ஆட்டோ பைலட் எப்படி பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங்ல ஹெல்ப்டெஸ்க் ட்ரைனிங் வராது, இன்டியூன் ட்ரைனிங் ட்ரபிள் ஷூட்டிங் ஒண்டி தான் கொடுப்பேன். உங்களுக்கு ரோல் பேக் ப்ரொசீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவ்ரி பேட்ச் டியூஸ்டே மைக்ரோசாஃப்ட் ஹஸ் ரிலீஸ் த பேச்சஸ். நீங்க ரிங்ஸ் வழியா தான் பேச்சஸ் டிப்ளாய்மெண்ட் பண்றீங்க இன்டியூன்ல. ஓகே, நீங்க சடனா ஒரு ரோல் யூசர் கம்ப்ளைண்ட் பண்றான், இந்த டிப்ளாய்மெண்ட் ஆகணும்னா இமீடியட்டா எனக்கு பிரச்சனை இருக்குதுக்கா, நீங்க மேண்டெல்லாம் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ற பதில் டைரக்டா ரிங்ஸ் போய் ஸ்டெப் பவுஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் திஸ் ஃபீச்சர்னு கொடுத்தீங்கன்னா, அன்இன்ஸ்டால் திஸ் குவாலிட்டி அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அன்இன்ஸ்டால் ஆயிடும். நோ யூசர் இன்ட்ராக்ஷன் இஸ் ரிக்வயர்ட் பேக் எண்ட். அதே நீங்க ஆட்டோ பேட்சா போறீங்கன்னாக்கா எவ்ரி திங் இஸ் மேனேஜ் பை மைக்ரோசாஃப்ட், இன்க்ளூடிங் ரோல் பேக் ஆகட்டும், இல்ல இன்ஸ்டாலேஷன் ஆகட்டும், எல்லாம் நம்ம வேலை என்ன, ஆஸ் ஐடி இன்டியூன் அட்மின் ரெஜிஸ்டர் தட் டிவைஸ் டு ஆட்டோ பேட்ச் டிவைஸ். அங்கேயும் ஆட்டோமேஷன் வந்துருச்சு பேட்ச் மேனேஜ்மெண்ட்ல. புரியுதுங்களா? Okay, coming back to Microsoft Entra. What is Entra? What is Microsoft Entra ID? Why it is required? What are the things has been available in Entra ID? For example, எல்லாரும் ஆக்டிவ் டைரக்டரியில என்னென்ன ஸ்டோர் ஆகும் தெரியுமா? யூசர் இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட், attributes, கரெக்டுங்களா? Now Microsoft has been replaced. Azure ஐடியை Entra ஐடியா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. Entra ஐடியா ஆக்சஸ் பண்ணோம்னாக்கா entra.microsoft.com போகணும். அங்க யூசர்ஸ் இருக்காங்க, கிளிக் ஆன் ஆக்டிவ் யூசர்ஸ், கிரியேட் an account, deploy. You will be typing first name last name டைப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா டிஸ்பிளே நேம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. You will be choosing a user principal name. By default user principal name is UPN, first name dot last name. இல்லைனாக்கா first 3 characters of first characters and first 3 characters of last characters. This is the combination you will be creating the windows. இதுல அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டப்ப you will be assigning a license in admin portal.
In conditional access, you'll ensuring that MFA is registered. Based on MFA registration, you are allowing these are the application you are allowing in Entra. Windows application, Windows OS or Mac OS, iOS or Android, you are going to allow. அதுல no Azure join required. Local Active Directory join is not required. இங்க Azure joined, இல்ல registered join. Entra registered join. அது ரெண்டு தான் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? Everything is managed by cloud. Everything is zero touch in enforcement. Autopilot provision. Passwordless RAID. யாருக்கிட்டயும் எந்த டிபெண்டன்சி இல்லை. ஒரு யூசர் நான் பாஸ்வேர்டு மறந்துட்டேனாக்கா ரீசெட் பண்ணிக்கலாம். User can go directly to myaccount.microsoft.com, go to change password or reset password or forgotten password. User can perform that action. There is no IT dependency here. புரிஞ்சுக்கோங்க, there is no IT dependency here. Previously, local Active Directory என்ன பண்ணீங்க? You will be contacting the IT help desk. IT help desk will raising a ticket that will be routed to the L1 or L2 who has Active Directory access. You will go to reset the password. You will share the password to the end user in the ticket. Then the ticket will be visible to the help desk. They will அதெல்லாம் லாகின் பண்ணிருக்கோம். ஆனா இங்க ஐடி இன்ட்ராக்ஷனே இல்லை. மை account.microsoft.com போனீங்கன்னா either you can choose forgotten password or reset password, change password. என்ன பண்ணீங்கன்னா நீ without IT interaction. Everything is on cloud. அதுக்கு தான் எல்லாமே infrastructure is moving to cloud. Microsoft Entra IDல என்னென்ன பண்ணுவோம்? Creating of users, assigning a groups, okay? admin.microsoft.com ல என்னென்ன பண்ணுவோம்? Creating a users, assigning a licenses, assigning the rules if he is part of IT, okay? If you are part of IT, you will get admin access. If you are not part of IT, IT users இல்லைனாக்கா உங்களுக்கு admin access எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? Any doubts? யாருக்கு எதனா டவுட் இருக்குங்களா? ஒன்ஸ் கிளவுட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இன்டியூன் செட்டப் பண்ணுவோம், ஆட்டோ பைலட் டெஸ்டிங் பண்ணுவோம், வெப் பேஸ் மைக்ரேஷன் எல்லாமே பண்ணிடுவோம். ஃபுல்லி கிளவுட் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் பேஸ்க்கு ஜிபி ஆடிட்டிங், மேப்பிங், கோ மேனேஜ்மெண்ட், ஒர்க் க்ளவுட் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிடும் கிளவுடுக்கு. அதுக்கப்புறம் டிசி கம்யூனிகேஷன் டிசேபிள் பண்ணிடுவோம். தட் இஸ் டீகமிஷனிங். குரூப்ஸ் அண்ட் செலெக்ஷன் எவ்ரி திங் வில் பி இன் பைலட் பேஸ் இனிஷியலி. அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் பண்ணுவோம், ஃபீட்பேக் வாங்கிக்குவோம் மேனேஜ்மெண்ட்ல. எவ்ரி திங் இஸ் ஃபைனானா எல்லாமே ரிட்டையர் பண்ணிட்டு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா பாலிசி இன்டிகிரேஷனை டியூன் அப் பண்ணுவோம். இதுதான் கிளவுட்ல பண்ணுவோம். மைக்ரேஷன் இந்த கோர்ஸ் மாடல்ல கவர் ஆகுமா தினேஷ்? மைக்ரேஷன் இல்லை எதுவுமே கவர் ஆகாது. ஆனாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் செய்ய முடியும். ஏன் மைக்ரேஷன் கவர் ஆகுதுனாக்கா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு இங்கே. ஏன்னாக்கா உங்களுக்கு மைக்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்? பேஸ்ட் ஆன் த யூசர் டிபெண்டன்சி, ஹவு மெனி டிவைசஸ், ஹவு மெனி யூசர்ஸ், ஹவு மெனி குரூப்ஸ் யூ நீட் டு மைக்ரேட். புரியுங்களா? ஆனாக்கா ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். சைட் டு சைட் மைக்ரேஷன் ஃப்ரம் கிளவுட் ஆன் ப்ரெமிசஸ் டு ஃபர்ஸ்ட் அஷ்யூர் என்ட்ரா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ட்ல எல்லாமே சிங்க் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட். லாஸ்ட்ல நீங்க ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே ஒர்க் ஆகுது, எல்லாமே கிளவுட்ல ஒர்க் ஆகுதுன்னப்போ டீகமிஷன் வர வார்த்தையில அங்க யூ வில் பி பிரேக்கிங் த கனெக்ஷன் பிட்வீன் ஆன் ப்ரெமிசஸ் டு அஷ்யூர். ஒன்ஸ் அந்த கனெக்ஷன் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 72 hours எவ்ரிதிங் நீங்க என்னென்ன சிங்க் பண்ணிருந்தீங்களோ எல்லாமே மைக்ரேட்டட் டு கிளவுட். அந்த மைக்ரேஷன் பண்றப்போ யூ வில் பி ஃபேசிங் த இஷ்யூஸ் லைக் சம் சாஃப்ட் டிலீட், யூசர் ஹஸ் பீன் டிலீட்டட். அப்போ யூசர் ஹஸ் பீன் சாஃப்ட் டிலீட் ஆச்சுன்னா ரீசைக்கிள் பின் போயிட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ரீசெட் த பாஸ்வேர்ட். வை சாஃப்ட் டிலீட் ஆச்சுனாக்கா தேர் இஸ் a mismatch ஆஃப் யூசர்ஸ், வில் பி டூப்ளிகேட் யூசர்ஸ். இல்லைனாக்கா சம் கண்டிஷனல் ஆக்சஸ் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும். அந்த இதுக்காக சாஃப்ட் டிலீட் இருக்கும். அதெல்லாம் நீங்க செய்ததுக்கு அப்புறமா தான் டிரான்சாக்ஷன் ஃபுல் டீகமிஷன். அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி ஹியூஜ். தட் இஸ் அஷ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வண்டி தான் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஓகே. இன்டியூன் அட்மினிஸ்ட்ரேட்டர் மைக்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இன்டியூன் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ஷூர் தட் டிவைஸ் மைக்ரேஷன் ஆச்சா, யூசர்ஸ் மைக்ரேஷன் ஆச்சா, அவ்வளவுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறமா யூ வில் பி டேக்கன் கேர் எவ்ரி திங் வயா இன்டியூன் பாலிசிஸ். ஓகே. ஹலோ. ஓகே தினேஷ். So Dinesh, அந்த 72 hours timeline சொன்னீங்க இல்லையா? ஸோ டீகமிஷன் ஆகிறதுக்கு
ஸோ அந்த 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் மே பி டெலிட்டட் அண்ட் அவைலபிள் இந்த ரீசைக்கிள் பின் அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ வித்தின் ஆமா 72 ஹவர்ஸ்க்குள்ளார அதை நம்ம பண்ணிடணுமா? அந்த டைம் வில் பி எக்ஸ்டெண்டட் ஆர் சரி, அந்த 72 72 ஹவர்ஸ்? hours is a cut over time on premises ஓகே to Azure. அந்த கட் ஓவர் ஓகே ஆயிட்ட அப்புறமா யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் திங் விச் வில் பி யூ ஹேவ் டு மானிட்டர். நீங்க எல்லாமே மானிட்டர் பண்ணணும். ரீசைக்கிள் பின்ல என்னென்ன அக்கௌண்ட் வருதான்னு மானிட்டர் பண்ணும். எந்த அக்கௌண்ட் வருதோ அதை நீங்க ரீஸ்டோர் பண்ணிட்டு நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணாதான் அந்த அக்கௌண்ட் மறுபடியும் ரீஎனேபிள் ஆகும். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு டு பி ஷேர் டு த எண்ட் யூசர். அந்த பாஸ்வேர்ட் நீங்க ரீஎனேபிள் ஆச்சு, நாங்க ஒரு ரீஸ்டோர் பண்ணிட்டோம், பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலனாக்கா உங்களுக்கு பை டிஃபால்ட் ரீஸ்டோர்னு கொடுத்தோம்னா பாஸ்வேர்ட் ரீசெட் கேட்டுரும். ஸோ இது வந்து ஆன் ஃபர்ம்ல பண்ண சொல்றீங்க கரெக்டா? இல்ல அஜூர் ஏடில எல்லாமே Azure கனெக்ட். AD. ஒன்ஸ் அஜூர் கனெக்ட் ஓகே எல்லாமே என்ட்ரால ஓகே தான் நான் சொல்றேன். ஓகே. பட் அந்த 72 ஹவர்ஸ்ல இந்த ரெண்டு கம்யூனிகேஷனும் கட் ஆயிடும். பட் ஒரு யாராருக்கு இந்த கம்யூனிகேஷன் ஒண்டி தான் கட் ஆகும். இன்டராக்ஷன் ம் பிட்வீன் ஆன் பிரமிசஸ் டு கிளவுட். புரியுதுங்களா? ஓகே ஒன்ஸ் ஓகே கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுனாக்கா நீங்க மறுபடியும் there are two options. One is go back into roll back to the old scenario. இல்ல நான் எந்த காரணத்துக்கும் ரோல் பேக் பண்ண மாட்டேன், எல்லாமே மைக்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நான் ஓல்டு இன்ட்ராக்ஷன் ரிமூவ் பண்ண என்வாமெண்ட்ல ஐ வாண்ட் டு சேவ் காஸ்ட்னாக்கா நீங்க என்னென்ன வருதோ சாஃப்ட் டிலீட் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகேங்களா? கமிங் பேக் டு ஓகே ஓகே இன்டியூன். நீங்க இன்டியூன் இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி.